Hi viewers, welcome back to our channel. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வழியாக சட்டமன்ற தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமாவது போஸ்ட்லேயும் ரீல்ஸ்லேயும் வந்து இந்த தேர்தல் கண்டென்ட்டு ஸ்பான்சர் ஆட்ஸ்ன்னு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வரும். நானும் 4 நாளாக பார்த்துட்ருக்கேன். 4 நாளாக வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி 2 விஷயந்தான். இந்த கண்டென்ட்டு தான் வந்து சுற்றி எனக்கு இந்த 4 நாளாக வந்துட்டுருக்கு. என்னடான்னு பார்த்தா நம்பர் 1, தமிழ்நாட்டில் இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தலோட வாக்குப்பதிவு சதவீதம் வந்து ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு ஆள்னு சொல்கிறாங்க. ஓ, நீ அப்படி வரியா? எஸ்ஆர் காப்பி திருத்தனாலயா விஜய்னால தான். விஜய் காரணம் சொல்ல முடியாது. எஸ்ஆர் காப்பில அந்த மாதிரி விஜய் தான் காரணம். எஸ்ஆர் காப்பி தான் பாத்தீங்கன்னா விஜய் தான். ஏன்னா அதிகமா வருதுன்னா எஸ்ஆர் யங்ஸ்டர்ஸ் விஜய்னால தான். விஜய். ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை த்ரூ அவுட்டாக இப்போ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு, ஸோ உண்மையாலுமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சாதனை நிகழ்ந்திருக்கா, அது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு நபரா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். This is an unwanted statement irrelevant to the current situation. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இதெல்லாம் அவனுங்க பண்ணுவானுங்க. எப்பயுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு திருவிழா கோலத்தில் இருக்கும். திருவிழானா தேர்தல் திருவிழா. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை எந்த கும்பனாலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். மக்களுக்காகவே நான். ஸோ தேர்தல் டேட் இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கனாலோ இல்லைன்னா தேர்தலுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கட்சிகளில் இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில சின்ன கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாக்கு கேட்டு இறங்குவாங்க. ஸோ இந்த வாக்கு சேகரிப்பில் இறங்கும்போது நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி வீடு வீடாக ஈவினிங் வந்து வாக்கு கேட்பாங்க. எங்க ஓட்டு உங்களுக்கு தான் தம்பி, நல்லா இருங்க. இங்க போறீங்க? அதான் கேட்டாச்சேடா. நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் தேர்தல் பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து செவுத்தில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே தேர்தல் களம் திருவிழா களமாக மாறிடுச்சு. ஸோ இது ஏன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த வருஷம் வந்து நடிகர் விஜய், டிவிகே பிரசிடென்ட் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அரசியல் பிரவேசத்தை இந்த எலெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி பேஸ் ஒர்க்காக அவர் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கட்சி அனௌன்ஸ் பண்ணி கொடி அனௌன்ஸ் பண்ணி அதே மாதிரி மாநாடெல்லாம் போட்டு ஒரு பயங்கர ஹைப் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கே வந்து நமக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த த்ரூ அவுட் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தோம்னா மக்கள் வந்து ஒரு திருவிழா மாதிரியே வந்துட்டு எல்லா மீட்டிங்குமே வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் நிறையா ப்ரோஸும் இருந்துச்சு, கான்ஸும் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேசலை. அந்த மாதிரி ஒரு ஹைப் கொடுத்த ஒரு தேர்தல் அப்படின்னு சொன்னோம்னா அது இதுதான். இந்த தேர்தலை வந்து பார்த்தோன்னா எப்பயுமே யூஸ்வலாக வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது இங்கே சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் கூட ஒரு 1 டே ஒரு 5 hours 6 hours ட்ராவல் பண்ணி வந்து ஒரு நாளைக்கு ஓட்டு போட்டு போகணும் அப்படின்னா யோசிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபேமிலியாக இருக்கவங்கலாம் குழந்தைங்களெல்லாம் இழுத்துட்டு இந்த 1 டே ஏன் அலையணும்னு சொல்லி ஓட் போட போகாமல் இருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா நாட் ஓன்லி இன் இந்தியா, ஸோ தமிழ்நாடு தாண்டி தமிழ்நாட்டோட எந்த மூலையில் இருந்தாலும் சொந்த ஊருக்கு ஓட்டு போகிறதுக்காக போனாங்க. இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் இருந்தாலும் ட்ரெயினையோ ஃப்ளைட்டையோ பிடிச்சி வரணும்னு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், அதாவது விஜய் ஃபேன்ஸ் அண்ட் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வேர்ல்டு வைடு இருந்து ஓட்டு போடுறதுக்காகவே வந்தாங்க. லைக் யூஎஸ், யூகே, ஃப்ரான்ஸ், சிங்கப்பூர், மலேசியா, கட்டார், அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து ஓட்டிங்காகவே வந்தாங்க. இங்க எத்தனை பேர் ஓட்டு போடுறதுக்காக திருச்சி போறீங்க? வெரி குட். வாவ். ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர் வந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்து ஓட்டு போட்டு போனாங்களாம். 25 லட்சம் பேர் ஃப்ளைட் பிடிச்சி வந்தாங்க அப்படிங்கிறத இதுக்கப்புறம் பார்க்கலாம். 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா, 1 கோடி.
ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இத்தனை பேர் வந்து இந்த வருஷம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு நபர் தான் காரணம். அந்த ஒரு நபர் யாருன்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் தான் டிவிகே பிரசிடென்ட் விஜய். நன்றி நன்றி நன்றி. ஸோ அவர் வந்து ஒவ்வொரு கேம்பெயின் நடக்கும்போதும் ஒவ்வொரு இடத்துல மீட்டிங் நடக்கும்போதும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாரும் வந்து மறக்காமல் ஓட் போடுங்க, எங்கே இருந்தாலும் சரி வந்து ஓட் போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. Voting is not only our right, but also our life. ஸோ அதுக்காகவே நிறையா பேர் அவருடைய ஃபேன்ஸ் சப்போர்ட்டர்ஸ் வந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து ஓட் போகிறதுக்காக இந்த வருஷம் வந்திருந்தாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இந்த வருஷம் நான் இத்தனை வருஷம் எலெக்ஷன்ஸ்லாம் பார்த்ததை விட இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அப்ரிஷியேட்டபிளாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வெளியிலேருந்தெல்லாம் இங்கே வந்திருந்தாங்க இந்த தடவை. ஓகே, ஸோ இப்படி அத்தனை பேர் வந்து போட்டிருக்காங்கன்னா வரலாற்று சாதனை தானே அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்பீங்க. ஸோ அது இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லலை, நீங்களே ஆமாவா இல்லையான்னு கடைசியாக சொல்லிடுங்க. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் செக் பண்ணிடுவோம். 2021 எலெக்ஷனில் ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா 6.2 crores. அதே இந்த வருஷம் ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா 5.87 crores, 67 crores. ஸோ இந்த வருஷம் ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ்ன்னு சொல்லி தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 5.67 crores. இடையில இருந்தவங்களாம் எங்கேயா போனாங்க நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ இந்த வருஷம் வந்து இந்த எலெக்ஷன் எந்த அளவுக்கு ஹைப்பை கொடுத்துச்சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து த்ரூ அவுட் இந்தியா ஒரு ஹைப் கொடுத்துச்சு. அது என்னன்னு சொன்னால் எஸ்ஐஆர். ஸோ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்வேலிட் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த இறந்து போனவங்க, அதே மாதிரி அந்த ஊர்லேயே பல வருஷமாக இருக்க மாட்டாங்க, பல மாதமாக இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது வெளிநாடு போயிருப்பாங்க, ப்ராப்பராக வந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் அப்ஸ்காண்ட் ஆன மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள். ஸோ அந்த மாதிரி நிறையா பேர்த்தோட நேம்ஸ் வந்து தூக்குனாங்க. எப்போ? ஓ மை காட், சாரி. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா நிறைய நார்த் இந்தியன் பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஓட்டிங் பண்ணுவாங்க, அதே மாதிரி இங்கேருந்து அங்கே போயும் ஓட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவன் இன்னும் திருந்தலமாமா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஆள் ஒரு ஓட்டு தான் போட முடியும், ஸோ ஒரு இடத்துல தான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. வெரி குட் பிரில்லியன்ட். ஸோ இந்த எஸ்ஐஆர் கான்செப்டை கொண்டு வந்தோன்னையும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு பாஸ்ட் 1 year வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்து எல்லாத்துக்குமே வீடு வீடாக வந்து ஃபார்மும் கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. இது எஸ்ஐஆர் ஃபார்ம் தரணும். எஃப்ஐஆரா? ஸோ இதெல்லாம் யார் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பேர் எல்லாமே வந்து இந்த தடவை இந்த எஸ்ஐஆர் மூலிமா வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவங்க, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஊரில் இல்லாதவங்க, வெளியூருக்கு ரொம்ப நாளாக போயிட்டு வராமையே இருக்கவங்க, ஸோ அந்த மாதிரி பீப்புள் எல்லாத்தையுமே விசாரித்து இந்த எஸ்ஐஆருங்கிற கான்செப்டில் அவங்களுடைய நேம்ஸை வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்க. சோலி முடிச்சு. ஸோ இந்த கவுண்ட் மட்டும் வந்து பார்த்தோன்னா 74.37 lakhs. ஸோ இத்தனை பேரை வந்து 74.37 லட்சம் பீப்புளுடைய பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ்லேருந்து தூக்கிட்டாங்க. ஓ அப்படியா விஷயம். ஸோ ஓகே, ஆல்ரெடி தூக்கிட்டாங்க. பட் இந்த வருஷம் வந்து இந்த 5 வருஷத்தில் 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பீப்புள் நிறையா பேர் இருப்போம்ல, எங்கள் பேரை ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் நியூவாகவும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நடந்திருக்கு. யாரா நீ இவ்வளவு டேலண்டடாகிற? ஸோ நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நியூ அப்படின்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 5 வருஷத்தில் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 27.5 லட்சம் பீப்புள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ ஒரு பதில் சொல்லிட்டேன். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிடையாது. அது எப்படி அப்படின்னா, இதில் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு ஒரு கவுண்ட் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14.59 லட்சம் பீப்புள் தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், முதல்ல ஓட்டு போட போகிறவங்க. மிச்சம் இருக்கவங்க வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி வேறு தொகுதியில் வேறு எங்கேயோ ஓட்டு போட்டு இங்கே வந்து இமிக்ரெண்ட் ஆகி வந்த பீப்புள் அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம்.
ஸோ ஃப்ராங்காக சொல்லணுன்னா இப்போ நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இமிக்ரெண்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள இங்க பாருங்க ஒரு பண்டை வந்து இருக்கிறாங்க, யாருன்னா இங்க என்ன பண்றாங்க தெரியல. ஸோ திருப்பூர் பேஸ், கோயம்புத்தூர் பேஸ்லாம் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து யூபி, வெஸ்ட் பெங்கால், ஸோ அந்த மாதிரி ஏரியாவிலலாம் வந்துட்டு ஓட் போடுறதுக்காகவே இங்கேருந்து போவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பெரும்பாலானோர் வந்துட்டு அவங்களுடைய ஓட்டு போடக்கூடிய உரிமையை வந்து நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு எடுத்து வந்து மாற்றிக்கிட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ ஃபார்ம் 6 அந்த மாதிரி நிறைய 6 இதை ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுடைய பேரை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போதும் நம்மளுடைய பீப்புளே வந்து நிறைய பேர் வந்துட்டு வெளியில் போய் அட்ரஸ் மாற்றிலாம் இருந்திருப்பாங்க. திருப்பியும் இங்கே வந்து அட்ரஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரியும் சரி கிட்டத்தட்ட ஒரு அந்த 27 lakhs பீப்புள் வந்துட்டு ஆட் ஆகிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு இந்த கவுண்ட் வந்து தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த 5.67 lakhs பீப்புள் வந்து ரெஜிஸ்டர்ட் பீப்புள்ஸ் இந்த கவுண்டெல்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா என்ஆர்ஐ வந்து 25 lakhs அப்படின்னா 25 lakhsலாம் இல்லை. ஓவரால் என்ஆர்ஐ கவுண்ட்டே வந்து பார்த்தோன்னா 1.2 lakhs தான். இதில் எங்கேருந்து 25 லட்சம் பேர் வந்து இங்கே ஓட்டு போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை ஃப்ளைட் அதுக்கு இயக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் எத்தனை ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ 1.2 lakhs தான் வந்து டோட்டல் என்ஆர்ஐ கவுண்ட்டு. இதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வரலை. ஸோ யாரெல்லாம் ஃபேன்ஸோ யாரெல்லாம் சப்போர்ட்டர்ஸோ அவங்க தான் வந்தாங்களே ஒழிய நிறைய என்ஆர்ஐஸ் இங்கே வந்து ஓட்டு போடவே இல்லை. இது அடுத்த விஷயம். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு நமக்கு ஓட்டு வந்து எந்த அளவுக்கு கேஸ்ட் ஆகிருக்கு, அதாவது 5.37 டோட்டல் ஓட்டர்ஸில் 67 டோட்டல் ஓட்டர்ஸில் எவ்வளோ ஓட்டு வந்து பதிவாயிருக்கு அப்படின்னா 4.88 crores. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா 85% வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வீடியோ போட்டு போட்டு ரீல்ஸ் போட்டு 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 ஹைப் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் ஓட்டர்ஸ் கவுண்ட்டு நான் முதலே சொன்ன மாதிரி 6.2ஓட இந்த 27 lakhs நியூ பீப்புளையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 6.4 crores சம்திங் வரும். ஸோ இதுக்கு நம்ம இப்போ போட்ட 4.88 crores பீப்புள் ஓட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இதை எடுத்தோம்னா நமக்கு வரக்கூடிய பர்சன்டேஜ்னு பார்த்தோன்னா 75% தான் வரும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் கிட்டத்தட்ட ஒரு 74 lakhs வந்து இவங்க டெலீட் பண்ணதுக்கும் இந்த புது கவுண்ட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஹைப்க்கு வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. வரலாற்று சாதனை நிகழ்ந்துருக்குன்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை. ஏன்னா இந்த ஆவரேஜ் 75%ங்கிறது யூஸ்வலாகவே நமக்கு ஆல்ரெடி வந்த அந்த சேம் கவுண்ட்டில் தான் இருக்குது. எது அதனால் எந்த ஒரு இந்த ஓட்டிங்கில் வந்துட்டு ஓட்டிங் கவுண்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போதும் சரி ஒரு நமக்கு வரலாற்று சாதனை நிகழ்ந்திருக்கு, அதிகமாக ஓட்டிங் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு உண்மை கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி இதை பற்றி நிறையா பேசிட்டேன். ஸோ விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்காக தான் நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் மறந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 hours ட்ராவல் பண்ணி வண்டி இல்லாமல் அதை திரும்பி போகவும் மனசு இல்லாமல் ஃபுட்போர்டில் தொங்கிட்டு பின்னாடி பஸ்க்கு பின்னாடி இருக்க கம்பியில் தொங்கிட்டு ட்ரெயினில் அவ்வளோ கூட்டம், அதே மாதிரி லிஃப்ட் கேட்டு வந்து நான் ஓட்டு போட்டேன்னு சொன்னவங்க இருக்காங்க. ஓடி வந்தெல்லாம் அந்த பூத்துக்கு வந்து பஸ் ஸ்டாப்பை விட்டு பேகுகே எல்லாத்தையும் அப்படியே அங்கே இருந்தவங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடி வந்து ஓட்டு போட்ட பீப்புளெலாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போதும் ஒரு 1 minute முன்னாடி வந்தால் உள்ளே விட்டுருப்போன்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் உள்ளே அலோ பண்ணாமல் வெளியே நின்று போனவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே இவ்வளோ சிரமப்பட்டு யாரோ ஒருத்தருக்காக ஒருத்தர் இவ்வளோ தூரம் ஓடி வந்து ஓட் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாத்தையும் வர வச்சது யாருன்னா அந்த ஒரு நபரை கண்டிப்பாக சொல்லலாம். அந்த ஒரு நபருக்காக, அதாவது டிவிகே பிரசிடென்ட் விஜய்க்காக வந்து இத்தனை பேர் வந்து தூங்காமல் சாப்பிடாமல் ஒரு டாய்லெட் கூட போக முடியாமல் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு அந்த மாதிரிலாம் கூட வந்து ஓட் போட்டாங்க. ஸோ இந்த செகண்ட் விஷயம் வேணால் ஒத்துக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு நம்ம இந்த டீட்டெயில்டாக உள்ளே போய் கால்குலேஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா உண்மையாலுமே ஒரு வரலாற்று சாதனை நிகழ்ந்திருக்கா அப்படின்னா அந்த பழைய அக்கௌண்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த 74 lakhsல டெலிஷன் பண்ணதில் கண்டிப்பாக ஒரு சில மக்கள் இருப்பாங்க. ஒரு லேக்ஸ் கணக்குலையாவது ஒரு பீப்புள் வருவாங்கன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா கூட ஸோ இந்த கவுண்ட்டுக்கு வந்து ஒரு 85% அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம பழைய கால்குலேஷனும் வச்சு பார்த்தோம்னா
யூஸ்வலாகவே வரக்கூடிய சேம் ஓட்டிங் தான் வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இவங்க தூக்குனதுனால நமக்கு இப்போ இத்தனை ஓட்டர்ஸ் நேம் வந்து டெலிட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியுது. இல்லைன்னா நமக்கு அதுவும் தெரிஞ்சிருக்காது. இது பேஸ் பண்ணி தான் நம்ம பழைய கால்குலேஷன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இந்த வரலாற்று சாதனை நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக நிகழலை. ஸோ இந்த ஒரு நபரால் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் உண்மை. இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த கால்குலேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.